என்னது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு சேலத்துல அனுமதி மறுப்பா? என்னன்னு முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் செஞ்ச போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இதனால விஜய் பிரச்சாரத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாரு. இதற்கிடையில சென்னையில சமீபத்துல நடந்த தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்துல சேலத்தில இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குமாறு விஜயிடம் விருப்பம் மற்றும் கோரிக்கை வச்சதா கூறப்படுது. அதுபடி சேலத்தில இருந்து விஜய் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியான நிலையில இன்னைக்கு சேலம் காவல் ஆணையரிடம் விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மனு கொடுத்திருந்தாங்க. அதுல அடுத்த மாதம் 4ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரப்பட்டிருந்தது. மேலும் விஜய் பிரச்சாரத்திற்காக போஸ் மைதானம், கோட்டை மைதானம், கெஜல் நாயக்கன்பட்டி ஆகிய இடங்களை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் மனு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில சேலத்துல 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப பணிகள் உள்ளதால பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாதனும் 4ஆம் தேதியை தவிர மற்ற நாட்கள்ல அனுமதி தர தயார் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பை கடைசிவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.